இப்ப அண்ணன் சீமான் மேல நமக்கெல்லாம் என்ன பரிதாபமா இருக்குன்னா, விஜய் வந்ததுக்கு அப்புறம் நீங்க இவ்வளவு பதட்டம் ஆயிட்டீங்களே, நிதானத்தை இழந்துட்டீங்களே, இவ்வளவு தூரம் பேசுறீங்களேன்னு பல பேர் உங்களை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாட்டை துரைமுருகன் மாதேஷ்க்கு இந்த இன்டர்வியூ கொடுக்குறாரு. அந்த இன்டர்வியூக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸை படிச்சு பாருங்க. ஒரு 4 கமெண்ட்ஸை நான் படிச்சேன். அதுல முதல் கமெண்ட்டே ரொம்ப பிரமிப்பா இருந்தது. என்னன்னா, இதுவரை நாம் தமிழர் கட்சியை ஆதரித்து வந்த நான் தற்போது ஏண்டா இவர்களை ஆதரித்தோம் என்று நான் வெட்கி தலைகுனிகிறேன் அப்படின்னு போட்டிருக்காரு. அவருக்கு என்ன காரணம்? உங்க மேல கால் புணர்ச்சியா? நீங்க இந்த மாதிரி பேசுறதுனாலதான், ரொம்ப அவதூறவா, ஆபாசமா, அசிங்கமா பேசுறதுனாலதான் எல்லாருக்கும் வெறுப்பு வருது உங்க மேல. சாட்டை துரைமுருகன் திட்டமிட்டு இந்த வேலையை செய்யறாரு. சீமான் வெல்லக்கூடாது, இந்த கட்சி வெல்லக்கூடாது, அடுத்து இந்த கட்சிக்கு நம்ம தான் வரணும், ஒருவேளை வேற ஏதாவது கட்சியோட பி டீமா இவர் செயல்படுறாரா, ஸ்லீப்பர் செல்ல செயல்படுறாரா அப்படின்னு தோணுது. எங்க உங்க கட்சியிலிருந்து வெளியில போன ஜெகதீச பாண்டியன் சவுக்கு சங்கர் கிட்ட உட்காந்து அத்தனை பேட்டி கொடுத்திருக்காரு. அவ்வளவு பேட்டிலையும் தன்னோட வழிகளை கடத்தி இருக்கிறாரு. இந்த கட்சியில இருந்த எல்லா விஷயங்களும் வெளியில சொல்லியிருக்காரு. ஒரு மறுப்பு காணொளி. சாட்டை துரைமுருகனை கிழிச்சு தொங்க விட்டுருக்காரு. அவரு ஒரு இடத்துல கூட பேசல.